பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மதுரையை தொடர்ந்து செயல்பட்டு இருப்பவர். அவர் மேலே இப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கண்டெப்ட் ஆஃப் கோர்ட்டு வழக்கு போட்டிருக்கிறாரு. என்னை பற்றி சாதி ரீதியாக நான் சாதி ரீதியாக தீர்ப்பு கொடுக்குறதாகவும் மத ரீதியாக தீர்ப்பு கொடுக்குறதா நீங்கள் பொது சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தம் இல்லாமல் கேஸு கூப்பிட்டு அது பல்வேறு வழக்கறிஞர்கள் முன்னாடி கத்திருக்கிறாரு. இது தொடர்பாக வாஞ்சிநாதன் அவர்கள் சிஜேக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த லெட்டருமே லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வளாகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து முக்கியமான வழக்கறிஞர்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் அங்கே நடக்கிறத பார்க்க முடிகிறது. அது மூத்த வழக்கறிஞர் வில்சனாக இருக்கட்டும், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து ஏதோ ஒரு வகையான நெருக்கடிக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மதுரையில் அவரும் இன்னொரு நீதிபதியும் பெஞ்சு, ராஜசேகர்ன்ற நீதிபதியும் இவரும் பெஞ்சு. இப்போ அந்த பெஞ்சில் இவர் ஒரு நாள் என்ன செய்கிறார் அப்படின்னா, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வழக்கு தொடர்பான வழக்கு எண்ணையும் அந்த வழக்கின் பெயரையும் குறிப்பிட்டு நேரில் ஆஜராகவும் 11 மணிக்கோ 1 மணிக்கோ என்னிடம் நேரில் ஆஜராகும் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாரு. பொதுவாக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா யாரும் அப்பியர் ஆகாமல் இருக்க மாட்டாங்க. அப்பியர் ஆகுறாரு. அப்பியர் ஆகும் பொழுது இந்த மாதிரி இந்த வழக்கில் நீங்கள் நான் சாதி ரீதியாக செயல்படுறதா நீங்கள் தெரிவிச்சிங்களா, கருத்து தெரிவிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட வழக்குக்கும் எனக்கும் இப்போ எந்த தொடர்பும் கிடையாது. இந்த வழக்கை வேற ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சு நடத்துகிறதா அவங்க சொன்ன உடனே நான் வக்காலத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அதனால் இப்போ இந்த வழக்குக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மறுப்பை வாஞ்சிநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்து உடனடியாக அப்படியா, அப்போ உடனே சொல்லுங்கள், எனக்கு இப்போவே சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி என்னை நான் ஜாதி ரீதியாக தான் எல்லா தீர்ப்பும் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஒரு பதற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாஞ்சிநாதன் அவர்கள் எந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் என்னை கூப்பிட்டது இந்த ஒரு பேராசிரியர் நியமனம் தொடர்பான வழக்கு, அந்த வழக்கில் நான் இந்த மாதிரி எதுவும் பேசலை, வேறு தருணங்களை கேட்குறீங்க அப்படின்னா எது தொடர்பாக என்ன கருத்தை நான் தெரிவித்தேன், என்ன கான்டெக்ஸ்டில் பேசினேன், எதுவுமே இல்லாமல் இப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்போ ஒத்துக்கிட முடியாது அவங்களால. இல்லைங்க, நான் பேசியிருக்கிறேன்னா பேசலையா அப்படின்றது என்னன்னு நீங்கள் சொன்னால் தானே ஆமாம் இல்லைன்றதை சொல்ல முடியும். நீங்கள் ரிட்டனாக எனக்கு கேளுங்க, நான் ரிட்டனாக உங்களுக்கு விரிவாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் அ கவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கோர்ட்டில் அதுதான் ப்ரொசீஜரு. அந்த ப்ரொசீஜரை ஒரு வழக்கறிஞர் கேட்குறாருன்னா நீதிபதி அதுக்கு தலையாட்டி தானே போகணும். இப்போ சாமிநாதன் அவர்கள் அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சம்மந்தமில்லாத ஒரு கேள்வியை திடீர்னு கேட்கும் பொழுது யாராக இருந்தாலும் உடனடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் நம்ம பேசுகிற எதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எதை எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போது நான் எதை பேசினேன், என்ன கான்டெக்ஸ்டில் பேசினேன் அப்படின்றத அவர் நான் எங்கேயும் எதையும் பேசவே இல்லைன்னு மறுக்கலை. அவர் தொடர்ந்து பல்வேறு வழக்கு விவரங்களில் என்ன நடக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக பேசக்கூடிய வழக்கறிஞர் தான் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். ஆனால் சாமிநாதன் அவர்கள் சொல்லுவது போல எந்த கான்டெக்ஸ்டில் எங்கே பேசினார் அப்படின்றத எதையுமே சொல்லாமல் எப்படி ஒருத்தரால் பதில் சொல்ல முடியும்? இது அடிப்படையான நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்று. எனக்கு உரிய அவகாசம் கொடுங்க, உரிய அவகாசம்னு கூட கேட்கல, ரிட்டனாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க, என்னன்றதை விரிவாக கேளுங்க, நான் உங்களுக்கு விரிவான பதில் எனக்கு எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஓ, அப்போ நீங்கள் கோழை. அப்போ சாமிநாதன் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு வழக்கறிஞரை கோழை என்று சார்ஜ் பண்ண வேண்டிய தேவையும் நெருக்கடியும் எங்கிருந்து வருகிறது? அதற்கு காரணம் என்ன? இதே போல பல்வேறு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இதே மாதிரியான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக ஒரு சில வழக்கறிஞர்கள் தொடர் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத மக்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, வாஞ்சிநாதன் என்பவர் தனிநபராக பல்வேறு வழக்குகளை முன்னெடுத்து நடத்தி இருக்கிறார், அமைப்பாக பல்வேறு வழக்குகளை முன்னெடுத்து நடத்தி இருக்கிறார். ஸ்டெர்லைட் மாதிரியான ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு வழக்குகளில் அவர் முக்கியமான ஒரு மனுதாரராக ஆஜராகி அந்த மக்களுக்காக வாதாடி இருக்கிறார். ஸ்டெர்லைட்டில் அங்கே உள்ளுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, அதாவது தூத்துக்குடி கிராமத்துக்கே யாருமே போகக்கூடாது அப்படின்னு பல்வேறு தடையாணைகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்ட போது எந்த நபரும் உள்ளே போகக்கூடாதுன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லீகல் எய்டு யார் கொடுப்பது அப்படின்ற கேள்வியை எழுப்பி லீகல் எய்டு கொடுப்பதற்காக அவ்வளோ பேர் உள்ளே போனாங்க அப்படின்னா அதில் வாஞ்சிநாதன் எல்லாம் முக்கியமான ஒரு நபராக
தொடர்ந்து அந்த மக்களுக்காக பணியாற்றி வந்தவர். அதே போல திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் முதலாகவே எப்போ வந்து அவங்க மலையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போவே மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை திரட்டி மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அது தொடர்பாக வழக்குகளையும் நடத்தி பல்வேறு உண்மைகளை நீதிமன்றத்திடம் தெரிவித்திருக்கிறார். அதன் விளைவாகத்தான் மத ரீதியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, பிற மதத்தினரை தாக்கக்கூடிய கருத்துக்களை மேடையில் பேசக்கூடாது என்கின்ற தீர்ப்பையும் வந்து பெற முடிந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அண்ணாமலை உள்ளிட்ட நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரமும் கிடைப்பதற்கான வாய்ப்பாக மாறுகிறது. ஏன்னா தொடர்ந்து இது போன்ற மத வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய வழக்கறிஞராக வாஞ்சிநாதன் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார். இது அவருடைய பின்னணி. இப்போ இன்றைக்கு இந்த வழக்கில் திடீர்னு இப்படி வந்து கேட்குறாங்கன்னா பல்வேறு வழக்குகள் குறித்து வாஞ்சிநாதன் அவர்கள் விரிவாக மக்கள் மத்தியில் பேசி இருக்கிறார், எழுதி இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு வழக்கு என்பது அவர் எடுக்கக்கூடிய வழக்குகள் வந்து கிரிமினல் வழக்குகள் கிடையாது. அவருடைய வழக்குகள் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த வழக்குகளாகத்தான் அவர் எடுத்திருக்கிறார். அப்போ மக்கள் நலன் சார்ந்த வழக்குகளை அவர் எடுக்கும் பொழுது அது குறித்து மக்கள் மத்தியில் பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் கொண்டவராக அவர் மாறுகிறார். அதனால அவர் மக்கள் மத்தியில் என்ன நடக்கிறது என்பதை விளக்கம் சொல்லுகிறார். ஒரு உதாரணத்திற்கு வயலூர் முருகன் கோயிலில் 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை தமிழ்நாடு அரசாங்கம் நியமிக்கிறது. அந்த பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை நியமித்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டவங்க யாரு போடலாம்? ஒன்று ஏற்கனவே அந்த அர்ச்சகராக இருந்தவர் போடலாம், அல்லது இவங்களால என்னுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டதுன்னு அந்த அர்ச்சகர் ஆவதற்காக மனு செய்தவர்கள் அல்லது அந்த அர்ச்சகர் ஆவதற்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க யாரோ ஒருத்தர் அந்த வழக்கு போடலாம். இல்லை அந்த கோயிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ அல்லது அறங்காவலர்னு ஒரு குழு இருக்கிறது, அந்த குழுவை சேர்ந்தவர்களோ இவர் முறையான கல்வி தகுதி இல்லாதவர் என்பதை கண்டறிகிறாங்க அப்படின்னா அதை வைத்து வழக்கு போடலாம். இப்படி யாருமே செய்யலை. அந்த 2 அர்ச்சகர்கள் பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களும் முழுமையான கல்வி தகுதி பெற்று அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். அப்படி நியமிக்கப்பட்ட அந்த அர்ச்சகர்களுக்கு எதிராக 2 பேர் வழக்கு போடுறாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா ஏற்கனவே அர்ச்சகராக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுடைய மாம மச்சனைங்க, சொந்தக்காரங்க வழக்கு போடுறாங்க. இப்படி இந்த சொந்தக்காரங்க வழக்கு போடும் பொழுது அதை வந்து அட்மிசிபிலிட்டியே வந்து நம்மளுக்கு கொஸ்டினா மாறுது. இதை கேள்வி எழுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த வழக்கை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கறதுக்கான உரிமை கூட இல்லை. அப்படின்னா இந்த நீதிமன்றம் யாருக்காக நடத்தப்படுகிறது? மக்களுக்கான நீதிமன்றம் தானே. மக்களுக்கான தீர்ப்புகளை தானே நீங்க வழங்குறீங்க. யாரோ ஒரு கோமான்களுக்கான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய மன்றம் அல்ல. அந்த 2 பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் யாரு? எங்களில் ஒருவர் தானே. எங்களுக்கு அவர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அவருக்கு என்ன நடக்குதுன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நாளைக்கு என் பையன் அர்ச்சகரா போகணும்னு நினைக்கிறான், அவன் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில படிப்பான், இப்படி நியமிக்கப்படுவான். இப்படி யாரோ 2 பேரால எவனோ 2 பேரால வழக்கு தொடுக்கப்பட்டு அவனுடைய அர்ச்சகர் பணியை முடிவுக்கு வரும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? அப்போ அதை வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார். அந்த கோர்ட்ல என்ன நடந்தது, ஓப்பனா என்ன நடந்தது அப்படின்றத பல்வேறு விவாதங்கள்ல சொல்லி இருக்கிறார். அவர் மட்டும்தான் சொல்லுவாரா? அந்த மன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் சொல்லுவாங்க. என்ன நடக்குது? அந்த பார்ப்பனர் அர்ச்சகர்கள் கிடையாது, 2 பார்ப்பனர்கள். அந்த 2 பார்ப்பனர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து விஸ்வாமித்திரர் குலமோ வசிஷ்டர் குலமோ இந்த குலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு? நாங்களும் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அதே ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கும். இது எப்படி கோர்ட் அட்மிட் பண்ணுது? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கோர்ட் அட்மிட் பண்ணுது? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையை மாற்றுகிறது அப்படின்றத மக்கள் மத்தியில் பேசணுமா கூடாதா? கண்டிப்பா. ஏன் அப்புறம் வந்து நீதிபதி வந்து இதை பொறுத்து கொள்ள முடியாமல் துடிக்கிறார். 2வது ஒரு பழைய சடங்கு ஒன்று இருக்கிறது, ஒரு மூடப்பழக்கம் வாய்ந்த ஒரு சடங்கு நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எதனால? உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா எச்சில் இலையில், அதாவது யாரோ சாப்பிட்ட எச்சில் இலையில் அல்ல, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் சூத்திரர்கள் உருளுவது, இதை ஒரு சடங்காக கடைபிடிக்கிறார்கள். இதை மனிதர்களாக நாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க போகிறோமா? அப்போ இதற்கு இதை வந்து நடத்தணும்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு, இதை நடத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் அப்பீர் ஆகிறாரு. இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கண்ணியத்திற்கு இது எதிரானதாக இருக்கிறது. இது மத சுதந்திரம் கிடையாது, இது மத அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தை நாம் அனுமதிக்க கூடாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டி தான். இது வந்து சப்ஜெக்ட் டு ஹெல்த்துக்கும் எதிராக இருக்கு, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டருக்கும் எதிராக இருக்கு, சப்ஜெக்ட் டு மொராலிட்டிக்கும் எதிராக இருக்கு. அப்ப இதை எப்படி அனுமதிக்க முடியும்ன்ற கேள்வி நியாயமானதா இல்லையா? அதை ஒருத்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா இதை எப்படி சார் நீங்க அனுமதிக்கிறீங்கன்ற கேள்வி சமூகத்தில் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதை அட்ரஸ் பண்ணி பேசணுமா கூடாதா? இதையெல்லாம் பேசினால் எனக்கு நீங்கள் சாதி ரீதியாக முத்திரை குத்துகிறீர்கள். அப்போ தன்னுடைய அலுவலகத்திலேயே தனக்கு பின்னால எதற்காக மகா பெரியவா என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியார் படத்தை எதற்காக, அல்லது ஜெயேந்திர சரஸ்வதியா சங்கராச்சாரியார், சங்கராச்சாரியார்
சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவருடைய படத்தை எதற்காக மாட்டி வைத்திருக்க வேண்டும்? அவர் யாரு? தன்னை வெளிப்படையாக நான் இன்னாருடைய பிரதிநிதி, இந்த மதத்தை இன்னார் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பேசக்கூடிய நபர், நால்வர்ண தத்துவத்தில் தன்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திய நபர். இப்போதும் அவர் எழுதியிருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் அப்படின்ற பதிப்பு இணையதளத்தில் காஞ்சி காமகோடி மடமே வெளியிட்டிருக்கிறது. அதில் போய் தேடி பார்க்கலாம். பெண்களை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறார், சூத்திரர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார், சினிமாவில் நடிக்க போகிறவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறார், அதெல்லாம் பொதுவெளியில் இன்னைக்கு எடுத்து பேசினா என்னை மத துவேஷத்தை தூண்டுகிறார்கள்னு வழக்கு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அபத்தமான கருத்துக்கள் அதில் இருக்கிறது. அப்போ அவருடைய படத்தை நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம். நீங்க அதுக்கு ஆட்பட்டவர்களா மாறிடுறீங்க. நீதியரசர் ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுளாகவே இருந்தாலும் விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றது தான் மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான ஜனநாயக பண்பு. அந்த ஜனநாயக பண்பு கூட புரிந்து கொள்ளப்பட முடியவில்லை என்றால் இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீதியரசர் சந்திரசூட் அவர்கள், அவர் மீது நமக்கு 1000 விதமான நன்மதிப்பும் இருக்கிறது, பல கோடிக்கணக்கான குற்றச்சாட்டுகளும் அவர் மேல இருக்கிறது. அவ்வளவும் 2 பக்கமும் அவர் மேல நம்ம பேசியிருக்கிறோம். சந்திரசூட்டை பாராட்டியும் நாம் இதே அமர்வில் பேசியிருக்கிறோம். சந்திரசூட் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் இதே இடத்துல பேசியிருக்கிறோம். காரணம் என்ன? சந்திரசூட் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது பலராலும் அப்போது பெரிதாக பேசப்பட்டது. ஐ திங்க் நானே கூட அது தொடர்பாக இதே பேட்டியில் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் எனஃப் டு அக்செப்ட் ஆல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சந்திரசூட் பேசியிருப்பார். அது மட்டும் அல்ல, அந்த ஸ்பீச்சில் ஃபுல் ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த சேஞ்சஸ் வி ஹாவ் மேட் ஆர் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் மை ஸ்ட்ராங் பிலீஃப் தட் சன்லைட் இஸ் பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஐ நோ இன் சோ மெனி விச் வேஸ் ஐ ஹாவ் எக்ஸ்போஸ்ட் மை பர்சனல் லைஃப் டு பப்ளிக் நாலேஜ். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னென்ன வழிகளிலெல்லாம் நான் பொதுமக்களின் பார்வைக்கு வைத்து விட்டேன் என்பது எனக்கே நன்றாக தெரியும். அண்ட் வென் யூ எக்ஸ்போஸ் யுவர் ஓன் லைஃப் டு பப்ளிக் நாலேஜ், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுமக்களினுடைய பார்வைக்கு வைத்து விட்டீர்கள் என்றால் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு கிரிட்டிசிசம், உங்களை நீங்களே விமர்சனங்களுக்கும் ஆட்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். பர்டிகுலர்லி இன் டுடேஸ் ஏஜ் ஆஃப் சோசியல் மீடியா, குறிப்பாக இன்றைய சமூக வலைதள யுகத்தில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை, தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை மக்கள் மத்தியில் தெரிவித்து விட்டீர்கள் என்றால் அது தொடர்பாக வரக்கூடிய விமர்சனங்களையும் எதிர்கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் தகுதியானவராக மாற வேண்டும் என்பதுதான் சந்திரசூட் சொல்ற அந்த கருத்தினுடைய அடிப்படை அர்த்தம். பட் so be it, my shoulders are broad enough to accept all the criticism that we have faced. என்னுடைய தோள்கள் மிக பெரியது, இது எல்லா விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தோள்களில் வலிமை இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அது மட்டும் அல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த நீதித்துறை வரலாற்றிலேயே இவ்வளவு சட்டையரை, இவ்வளவு ட்ரால்ஸை, இவ்வளவு கிரிட்டிசிசத்தை சந்தித்த ஒரே நபர் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் லைட்டர் நோட்டில் சொல்கிறதுன்னா அவங்க எல்லாம் இப்போ வேலை இல்லாமல் போயிடுவாங்க, நான் தான் ரிட்டையர் ஆக போகிறேன், இனிமேல் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குல்ல. நீங்கள் யார்? நீங்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு தானே. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்திய தலைமை நீதிபதி. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்கள் பார்த்தோம் அப்படின்னா சில அதிகார மையங்களை ரொம்ப முக்கியமான அதிகார மையங்களாக தீர்மானித்திருக்கிறார்கள். ஒன்று குடியரசுத் தலைவர் அலுவலகம், இன்னொன்று பிரதமர் அலுவலகம், இன்னொன்று இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தலைமை நீதிபதியினுடைய அலுவலகம். ஏன்? இந்த நீதிபதிக்கு கீழே தான் மொத்த நீதித்துறையும் இருக்கிறது. அவர் நினைத்தால் இந்த மொத்த நீதித்துறையையும் களங்கப்படுத்தவும் முடியும், அவர் நினைத்தால் இந்த மொத்த நீதித்துறையையும் சீரமைக்கவும் முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அலுவலகம். அப்போ அவருக்கு இருந்த அந்த பக்குவம் மதுரை பெஞ்சில் இருக்கிற உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது? இதை புரிந்து கொள்வதில் சாமிநாதன் அவர்களை தடுப்பது எது? அவர் பொதுவெளியில் பேசக்கூடிய கருத்துக்கள் எடுத்து பாருங்க. நான் சொல்லலை, அவரே சொல்ற கருத்துக்கள் எடுத்து பாருங்க. இந்தியாவினுடைய டெமோகிராஃபி சேஞ்ச் ஆயிருச்சுன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் பொருந்தாது. இந்த டெமோகிராஃபியை மனசுல வச்சு எழுதப்பட்டதா? இந்த டெமோகிராஃபின்னு அவர் எதை சொல்றாரு? என்ன டெமோகிராஃபியை சொல்றாரு? இந்த டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகணும்ன்றதான கான்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம். என்னவா சேஞ்ச் ஆகணும்? மதசார்பற்றதாக, சமத்துவமானதாக சேஞ்ச் ஆகணும்ன்றது தானே அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம். இந்த டெமோகிராஃபி இப்ப இருக்கிற மாதிரியே கன்டினியூ ஆகணும். இது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டிடியூஷன் பொருந்தாம போயிடும் இல்லையா? அப்படின்றதெல்லாம் எதனால, எதுக்கு அப்படி சொல்றீங்க? அந்த அதனுடைய அர்த்தம் என்னங்க? அப்ப இது அப்படியே வச்சிருக்கணுமா? அது என்ன 80 vs 20 அர்த்தமா? இப்ப இந்த கேள்வி வரும். எப்படி? ஏன் வருது? ஏன்னா நீங்க பொதுவெளியில் அப்படி பேசுறீங்க.
நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னா அந்த கருத்துக்கான விமர்சனத்தையும் காது கொடுத்து கேட்டு அமைதியாக போக வேண்டியது உங்களுடைய வேலை. அதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், அமைதியாக தான் போகணும். ஏன்னா நீங்கள் வெளியே பேசிட்டீங்க சார். அப்போ நீதிபதியா இருக்கிறதுனாலே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய விழாக்கள்ல போய் பேசுறோம்ல, அப்ப அது தொடர்பா வரக்கூடிய கிரிட்டிசிசத்தை ஏத்துக்கிறதுக்கு மனதில் பக்குவம் இருக்கணுமா இல்லையா? அந்த பக்குவம் எங்க போனது? ஏன் அந்த பக்குவம் வரமாட்டேங்குது? அந்த பக்குவம் ஏன் வாஞ்சிநாதனை பார்த்து மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்ற சந்தேகத்தை எல்லாம் சமூகம் அடுத்தடுத்து கேட்க தான் செய்யுது. இப்ப திரும்ப இது நிற்க போவது அல்ல. இதே மாதிரி தான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான வழக்கில் வந்து இதே ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேர் என்னை தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்தார்கள் இந்த வழக்கு தொடர்பாக அப்படின்றாரு. யாரு எதுக்கு சந்திச்சாங்க? 2 பேர் ரொம்ப இன்ஃப்ளூயன்சியலான பீப்புள்ன்றாரு. அந்த இன்ஃப்ளூயன்சியலான பீப்புள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா இல்லையா, உங்க தீர்ப்பு அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது அந்த 2 பேர் யாருன்றதை சொன்னாதானே தெரியும். அந்த 2 பேர் சவுக்கு சங்கருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள், அவரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னா அவரை வெளியே விட்டுருங்க சார்னு சொன்னாங்களா? இல்ல சவுக்கு சங்கருக்கு எதிரானவர்களாக இருந்து அவரை வெளியே விட்டுறாதீங்க சார்னு சொன்னாங்களா? இப்ப நீங்க உள்ள வச்சுட்டீங்க. இந்த உள்ள வைக்கப்பட்டது வந்து அவர்களுடைய கருத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டா அல்லது அவர்களுடைய கருத்தை நிராகரித்தா? இது ரெண்டுமே இன்ஃப்ளூயன்சிங் த ஜட்ஜ். அப்ப when you are influenced you should not be the head of the case. அந்த கேஸை வந்து நீங்க எப்படி நடத்த முடியும்? you are influenced இல்ல, either in a positive way or in a negative way, you are influenced இல்ல. அதை எப்படி நீங்க வந்து அனுமதிக்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து ராகுல் காந்தி தொடர்பான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கவாயி ராகுல் காந்தி ஒரு மணி நேரம் தனி அறையில் சந்தித்து பேசிக் கொண்டார்கள், அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஏன் சந்திரசூட்டை கடுமையாக விமர்சிக்கிறோம்? மோடியவே கூப்பிட்டு தன்னோட வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாடுறாரு. உங்களுக்கு என்னங்க, அவர் வீட்டில் நடக்கிற விழாவில் கூட நீங்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. சிஜே அவர் இன்வைட் பண்ணாரு போனாருன்னு. உங்க வீட்டில் நடக்கிற விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு நீங்க மோடியை கூப்பிடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கடுமையாக திட்டுவாங்களா மாட்டாங்களா? திட்டதான் செய்வாங்க, காது கொடுத்து கேட்க தான் செய்யணும். ஏன்னா காது அவ்வளோ பெருசா இருக்கணும். நீதிபதியாக மாறிவிட்டோம் என்றால் we are not above the people, நாம மக்களில் ஒருவர் தான். இந்த பதவி என்பது அதனுடைய கண்ணியத்தை காக்கின்ற வரைக்கும் தான் அந்த பதவியாக இருக்கும். அந்த கண்ணியத்தையும் மாண்பையும் கெடுக்கின்ற வகையில் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவம். அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சிக்கவே கூடாதா? தாராளமாக விமர்சிக்கலாம். ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மாற்றம் வேணும்ன்றது எனக்கு சொல்ல எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அந்த மாற்றத்தை எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் இன்னொரு தரப்புக்கும் உரிமை இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, உள்ளிட ஒதுக்கீடு விவகாரம். உள்ளிட ஒதுக்கீடு விவகாரத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்க, இந்த உள்ளிட ஒதுக்கீடு மாநில அரசு எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், இது ஒரு வாதம். ரெண்டாவது, தமிழ்நாடு சரியாக செய்து கொண்ட காரணத்தினாலேயே இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் சரியாக செய்யும் என்று அர்த்தம் இல்லை, அதனால அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விசிகா உள்ளிட்ட சில கட்சிகள் சொல்றாங்க. இந்த 2 கருத்தையும் பேசுவதற்கு 2 பேருக்கு உரிமை இருக்கா இல்லையா? கண்டிப்பா 2 பேரும் பேசுறாங்கல்ல, அதுதானே விவாதம், அதுதானே ஜனநாயகம். நீங்க அந்த ஜனநாயக நாட்டில் தானே இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து பேசுவதற்கு இன்னொருத்தருக்கு உரிமை இருக்கா இல்லையா? வாஞ்சிநாதன் இஸ் an ஆஃபீஸர் ஆஃப் கோர்ட். அவர் அந்த நீதிமன்ற அதிகாரி. அந்த நீதிமன்றத்தை அவர் ஒரு பார்ட். அந்த வழக்கறிஞர் அத்தனை பேரும் அந்த நீதிபதிகள் அத்தனை பேரும் சேர்ந்தது தான் அந்த நீதிமன்றம். வெறும் பில்டிங் கிடையாது. அந்த உள்ள இருக்கக்கூடிய நாளைக்கு அந்த பில்டிங் இடிக்கப்படலாம், வேற இடத்துக்கு போகலாம். யார் நீதிமன்றம்? இந்த வழக்கறிஞர்களும் இந்த ரிஜிஸ்ட்ராரும் இந்த நீதிபதிகளும் தான் நீதிமன்றம். அப்போ உங்களுடைய ஆபீசர் ஒருத்தரை நீங்க இப்படி ஓபன் கோர்ட்ல பேசுறீங்க அப்படின்றத இப்ப நாளைக்கு இதை பேசிட்டாங்க அப்படின்றதுனாலே பாருங்க ஜிஆர்எஸ்க்கு எதிராக பேசுறாங்க. ஜிஆர்எஸ் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த நடவடிக்கையை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுவதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. தீர்ப்புக்கு தான் உள்நோக்கம் கற்பிக்க கூடாதே தவிர அந்த தீர்ப்பின் விளைவு என்னவாக இருக்கிறது, அந்த விளைவுக்கு நீதிபதியும் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை சமூக செயற்பாட்டாளர்கள் செய்யறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பல்வேறு வழக்குகளில் வந்து இதை வந்து உத்தரவாதப்படுத்தியும் இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலும் பல வழக்குகள்ல இது மாதிரியான வழக்குகள்லாம் குவாஷ் தான் இருக்குது. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? வாஞ்சிநாதனை வேலை செய்ய விடக்கூடாதுன்றதா? ஏற்கனவே இது போன்ற பல்வேறு நெருக்கடிகளுக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதையும் தாண்டி தான் அதையும் எழுதுறாரு. இப்போ நீங்க சொன்னது போல ஜிஆர் சாமிநாதன் மேல எனக்கு 1000 புகார் இருக்கலாம். அந்த புகாரை உரிய அதிகாரியிடமோ அல்லது உரிய ரெட்ரஸல் மெக்கானிசத்திட்டையோ தெரிவிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டா இல்லையா? ஒரு சாமானியனா எனக்கு உண்டா இல்லையா? அந்த அடிப்படையில் நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். வாஞ்சிநாதன் அவர்கள் அப்படி ஒரு லெட்டர் எழுதி போடுறார்.
வாஞ்சிநாதன் அவர்கள் எழுதி போட்ட அந்த லெட்டரை அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வாட்ஸ்அப் குரூப்ல சுத்த விடுறாரு. எப்படி? வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய தலைமை நீதிபதிக்கு கையெழுத்து போட்டு ஹார்ட் காப்பியாக அனுப்பப்பட்டது. அது எப்படி இங்கே வந்து சேர்ந்தது? இவர்கள் எப்படி அதை ஸ்கேன் பண்ணி சுத்த விடுறாங்க? எப்படி கிடைச்சது? யார் மூலமா வெளியானது? அப்ப இதற்கெல்லாம் உச்சநீதிமன்றத்திலும் ஆட்கள் உடந்தையாக இருக்கிறார்களா? இது லார்ஜர் கான்ஸ்பிரசியா? கேள்வி வருது இல்ல? பதில் சொல்லட்டும். வழக்கறிஞர் மட்டும்தான் பதில் சொல்லணுமா? நீதியரசர் அவர் தான் பல மேடைகளில் பேசுறாரு. அவர் மேடை பிரச்சாரகராக தானே மாறிவிட்டார். பல இடங்கள்ல பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாம் அவர் தான் வந்து முக்கியமான சிறப்பு விருந்தினராக மாறி இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப அழகா கான்ஸ்டியூஷனை பத்தி பேசிட்டு போவார். இப்படி டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகக்கூடாது, நாம வேத புராண இதிகாசத்தின்படி வாழ வேண்டும், இது மாதிரியான ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான சரி இந்த வேத இதிகாச ஆகமங்கள்னு சொல்றாங்கல்ல, இந்தியாவில் எந்த சூத்திர நீதிபதியாவது இந்த வேத புராண இதிகாசங்களின்படி வாழ வேண்டும் என்று மேடையில் பேசியிருக்கிறார்களா? தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்ளுகிறாரா? கவாய் இதை ஒத்துக்கிடுவாரா? ஏன் ஒத்துக்கிட மாட்டாரு? கவாய்க்கு தெரியும் இது என்னன்றது. கவாய்க்கு தெரியும். உங்களால் மேற்கோள் காட்ட முடியுதுன்றதுக்கும் அவர் இதை மேற்கோள் காட்ட மாட்டார்ன்றதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை வெளியில் பேசுவதற்கான எல்லா உரிமையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் இருக்கிறது. அப்போ ஒருத்தர் பேசிட்டாருன்றதுக்காண்டியே அது கண்டம்டா மாறிடாது. ஒருத்தர் பேசுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் உங்களை கிரிமினல் அலிகேஷன் ஏதாவது பண்றாரா? இல்ல டிஃபமேஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா? நீங்க செய்யறது தானே வெளியே பேசுறாங்க. அந்த செய்யறதுக்கு பொறுப்பாளி நாம தானே. நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலைக்கு பொறுப்பாளி நான் தானே. அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளாமல் எதில் இருப்பவர்களை வந்து கண்டம்டு போட்டு உள்ளதல்றது, டிபார் பண்றது, இதுதான் வேலையாக இருக்கும் என்றால் நீதிபதியாக இருப்பதற்கு நீங்க தகுதி இழந்துடுறீங்க. அது எப்படி சார்? வாஞ்சிநாதன் அப்பதான் விளக்கம் சொல்றாரு, உடனே ஆர்டர் டிக்டேட் பண்றீங்க. அவர்கிட்ட முதல்ல விளக்கம் கேளுங்க, அந்த விளக்கத்திற்கு பிறகு பதிவு செய்யுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அலுவலகம் எடுத்துப்போம், அந்த அலுவலகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெமோ கொடுப்பாங்க, அந்த மெமோவுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதை ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையான்றதுக்கு பிறகு தானே நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு டிசிப்ளினரி கமிட்டி ஒருத்தர் மேலே போடுறாங்க, கூப்பிட்டு அவரை முதல்ல விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தானே ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே நடக்காமல் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கேட்கறது என்ன மாதிரியான நடவடிக்கை? அவருக்கு உரிய கால அவகாசத்தை கொடுக்காது நீதிமன்ற மாண்பை கெடுக்காதா? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகாதா? நீதிபதியை விமர்சிக்கிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லை, நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளையே முன்னுக்கு பின்முரணாக தனக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்வது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அந்த ப்ரொசீடிங் ஜிஆர் சாமிநாதன் மேலே யார் போட போறா? அப்போ சாமிநாதன் அவர்கள் வந்து ரொம்ப அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஜனநாயக நாடு. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளிக்கு ஏற்றி விட்டீர்கள். நான் மகாபிரியாவா படத்தை வச்சு வணங்குறது என்னோட உரிமைன்னு நீங்க கிளைம் பண்ணிட்டீங்க. அதை வச்சுக்கிட கூடாது அப்படின்னு பேசுவதற்கு அப்ப எதிரில் இருப்பவருக்கு நீங்களே உரிமையை கொடுத்து விட்டீர்கள். அந்த கொடுத்து விட்ட உரிமையை பறிப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு நான் சொல்லல. சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆன சந்திரசூட் சொல்லுகிறார், மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் எனஃப். இந்தியாவிலேயே அதிகம் கேலி கிண்டல் செய்யப்பட்ட நீதிபதி நான். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பொதுவெளிக்கு காட்சிப்படுத்தியதற்கு பிறகு அந்த பொதுவெளியில் வரக்கூடிய அத்தனை விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் பக்குவமானவனாக நான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அவரை விட உயர்ந்த பதவி நீங்க இல்ல, அது வேறு வகையான உயர்ந்த பதவிகளாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடை உங்கள் மனதில் எங்கிருந்து வந்தது? அந்த படிநிலை தடையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதே போக்கு தான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடைபிடிச்சிருக்கிறத பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. நன்றி.